கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் KKC பால் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் சக்தி கோச் நடராஜ், தங்கவேல் போன்றவர்களே, இளைஞரணி செயலாளர் இளமருதி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தம்பி சூரியமூர்த்தி அவர்களே, மற்ற மாவட்டங்களிலிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களே, துணை செயலாளர்களான சந்திரசேகர், கோபால்சாமி போன்றவர்களே, இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் ERM அவர்களே, அருமை சகோதரர் அண்ணாதுரை அவர்களே, இந்த போராட்டத்தை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் திரு ஜெகநாதன், தம்பி ராஜா, தம்பி ஈஸ்வரமூர்த்தி, அருமை சகோதரர் சிவராஜ், வஜ்ரவேலு மற்றும் இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து பொறுப்பாளர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக மாற்றி காட்டி தமிழக அரசாங்கம் இதை ஓரந்தள்ளிவிட முடியாது, இந்த ஈரோடு கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைத்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு இதை வெற்றி போராட்டமாக மாற்றி காட்டி இருக்கின்ற தீரன் சின்னமலையினுடைய வீர வாரிசுகளே, கையிலே விளக்கேந்தி இந்த ஆர்ப்பாட்டத்திலே எந்த ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் இவ்வளவு சிறப்பாக மகளிர் கையிலே விளக்கேந்தி வந்திருக்க முடியாது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய உச்சகட்டம் என்று சொன்னால் நம்முடைய மகளிர் கையிலே இந்த விளக்கை ஏந்தி, இதே ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு. வீட்டுல கூட நம்ம எல்லாம் UPS போட்டு கொடுத்துட்டோம், கையில அரித்து இந்த விளக்கத்தை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கு அந்த விளக்கை கையிலே ஏந்தி பழைய கால நம்முடைய பாட்டிகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற கொங்கு மகளிர் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகம் பூராவும் மின்வெட்டினால் நாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் கொங்கு நாடு அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. கொங்கு நாட்டிலேதான், நம்முடைய மாவட்டங்களிலேதான் இன்றைக்கு தொழில்கள் அதிகமாக இருக்கின்றன. இந்த தொழிற்சாலைகளிலே மற்ற மாவட்டங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் லட்சக்கணக்கிலே வேலை செய்கின்றார்கள். அப்படி லட்சக்கணக்கிலே வேலை செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் எல்லாம் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய பொருளாதாரம் வளர்கிறது என்று சொன்னால் கொங்கு நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் நடக்க வேண்டும். கொங்கு நாட்டினுடைய தொழிற்சாலைகள் முடங்கி போனால் தமிழகத்தினுடைய பொருளாதாரம் முடங்கி போகும். அதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு சென்னையிலே அமர்ந்திருப்பவர்கள் அதை யோசிக்க வேண்டும். சென்னையிலே ஏன் 2 மணி நேரம் மின்வெட்டு, மற்ற பகுதியிலே 18 மணி நேரம் மின்வெட்டு என்று கேட்டால் அரசாங்கத்திலே உயர்நீதிமன்றத்திலே சொல்லுகின்றார்கள். அரசாங்கத்தின் சார்பாக அங்கே சென்னையிலே உயர்நீதிமன்றம் இருக்கிறது, சென்னையிலே சட்டமன்றம் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அதை ஒப்புக்கொள்கின்றீர்களா? தமிழக மக்கள் ஒப்புக்கொள்வார்களா? சென்னையிலே உயர்நீதிமன்றம் இருக்கிற காரணத்தினால், சென்னையிலே சட்டமன்றம் நடக்கின்ற காரணத்தினால் அங்கே 2 மணி நேரம் மின்வெட்டு என்று ஒரு அரசு சார்பிலே உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்கின்றார்கள். அதுவும் இல்லாமல் இன்றைக்கு எத்தனை மணி நேரம் மின்சாரம் வருகிறது என்பது பேச்சாக இருக்கின்றது. இன்றைக்கு பத்திரிகையிலே அரசு என்ன முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் 18 மணி நேரம் மின்வெட்டு என்று அறிவிப்பது கிடையாதாம், 6 மணி நேரம் மின் விநியோகம் என்று அறிவிக்க போகிறார்களாம். எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க. பேப்பர்ல சர்க்கரைன்னு எழுதி வச்சா நாக்க தொட்டா இனிக்குமா? அப்படி 18 மணி நேரம் மின்வெட்டு கிடையாதாம், 6 மணி நேரம் மின் விநியோகமா. அந்த 6 மணி நேரத்தை கூட காணும். எப்ப கரண்ட் வருது, எப்ப கரண்ட் போகுதுன்னு தெரியல. அங்க உயர்நீதிமன்றத்திலே சொல்லுகின்றார்கள், தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்களிலே 8 மணி நேரம் தான் மின்வெட்டு என்று உயர்நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். இதை யாரை ஏமாற்றுகின்ற வேலை? அப்ப 18 மணி நேரம் அனுபவிக்கிறவங்க முட்டாளா? எல்லாரும் இல்ல, நம்ம தாத்தா நம்ம காதுல தோடா போட்டுட்டு போயிருக்கிறார். எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இப்படி உயர்நீதிமன்றம்
அரசாங்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் அப்ப தமிழகத்தினுடைய மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்கள் எல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு சென்னைக்கும் கொங்கு நாட்டிற்கும் ஒரே சீரான மின்சாரம் வேண்டும் என்று கேட்பதிலே என்ன தவறு இருக்கின்றது? இன்னைக்கு விவசாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். தென் மாவட்டங்களிலே வாய்க்கால் பாசனம் தான், கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சு யாரும் விவசாயத்துக்கு பாசனம் பண்றதில்லை. அதெல்லாம் கொங்கு நாட்டுல கஷ்டப்படுறவன் பூரா கொங்கு நாட்டுல எப்படி எல்லாம் எத்தனை ஆழம் கிணறு அப்படி வெட்டி இன்னைக்கு பம்பு செட்டு வச்சு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப கரண்ட் யாருக்கு முக்கியம்? இன்னைக்கு இருக்கிற எத்தனை தொழில்கள் விசைத்தறி எடுத்துக் கொள்ளுங்கள். விவசாயத்துல ஒண்ணும் பண்ண முடியலன்னா விசைத்தறிக்கு வந்திருக்கிறோம். விசைத்தறி பெரிய லாபம் கொற்ற தொழில் அல்ல. விவசாயத்துல உழைக்கவே முடியாது. நம்மளால என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் கோமணம் கட்டி பண்றதுக்கு பதிலா ஒரு லுங்கி கட்டிக்கலாம்னு சொல்லி விசைத்தறிக்கு வந்தாங்க. வேற ஒண்ணு பெரிய லாபம் இல்ல. இன்னைக்கெல்லாம் தறி ஓட்டிட்டு இருக்காங்க. பல பேர் சொல்லுவாங்க, தறி என்ன நிறுத்தி விட்டாங்களா? தறி ஓட்டிட்டு தானே இருக்கிறாங்க, லாபம் எல்லாம் ஓட்டுவாங்களா அப்படின்னு பல பேர் கேள்வி. ஆனா போட்டுட்டாங்களேன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க. வேற வழி கிடையாது, நிறுத்த முடியாது. அப்படி உருட்டிட்டு இருக்கிற அந்த தொழில் இன்னைக்கு அந்த உருள்றது கூட நின்று போச்சு. அப்புறம் இவங்களுக்கு இங்க கொங்கு நாட்டில் இருக்கிற அத்தனை தொழில்களும் இன்றைக்கு அழிந்து கொண்டிருப்பது தெரிகிறதா தெரியவில்லையா தெரியாது. கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் சீரான மின்சாரம், சீரான மின்வெட்டு அமல்படுத்தினார்கள் என்று சொன்னால் சென்னைக்கு 3 மணி நேரம் அதிகப்படுத்தினாங்கன்னா நமக்கு 15 மணி நேரம் மின்வெட்டு குறையும். நினைச்சு பாருங்க, 15 மணி நேரம் குறையும். அப்ப சென்னைக்கு ஒரு 5 மணி நேரம் மின்வெட்டு அமல்படுத்தினாங்கன்னு சொன்னா நமக்கு 5 மணி நேரம் மின்வெட்டு, சென்னைக்கு 5 மணி நேரம் மின்வெட்டு. ஏன் சென்னையில் இருக்கிறவங்க நம்மளும் சமம் இல்லையா? நம்ம அவனோட தாழ்ந்தவனா? இல்ல நமக்கு ஒரு ஓட்டு அவனுக்கு 2 ஓட்டா? சென்னையில் இருக்கிறவனுக்கு 2 ஓட்டா? என்ன நினைக்கிறார்கள் இந்த அரசாங்கத்திலே? இப்படி சென்னைக்கும் கொங்கு நாட்டிற்கும் ஒரு சரிசமமான மின்வெட்டை கொண்டு வர முடியுமா என்றால் அண்ணன் இங்க சொன்னது போல அது முடியும். இது முடியாமல் போகாது. கண்டிப்பாக நம்மால் நடத்தி காட்ட முடியும். இந்த கொங்கு நாட்டில் இருக்கின்ற அத்துணை பேரும் அத்துணை அமைப்புகளும் அரசியல் சார்பை மறந்து, அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்பதை மறந்து இந்த கொங்கு நாடுதான் முக்கியம் என்று முடிவெடுத்து விட்டால் இதை நாம் சாதிக்க முடியும். அத்தனை கட்சிகளும் நாங்க டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறோம், அதனால கொங்கு நாடு எங்களுக்கு முக்கியம் இல்ல அப்படின்னு காங்கிரஸ் காரன் பிஜேபி காரன் சொன்னா நீங்க நம்புறதுக்கு தயாரா? இந்த கொங்கு நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்கள விடுறதுக்கு தயாரா? ஏன்னா அவங்க ஆட்சி டெல்லியிலயா? இப்ப திமுக அண்ணா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க ஆட்சி சென்னையில. அதனால அவங்க சென்னைக்கு 2 மணி நேரம் மின்வெட்டை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. திமுக இருக்கிற அண்ணா திமுக இருக்கிற தொழில் பண்றவன் தொழிலாளர் அத்தனை பேரும் சென்னைக்கு 2 மணி நேரம். ஏன்னா சென்னையில தான் அவங்க ஆட்சி நடக்குது, கொங்கு நாட்டுல கிடையாது. கொங்கு நாட்டுல அவங்க ஆட்சி இல்லையா? அப்படி இன்னைக்கு வந்து கட்சி சார்பற்று அத்தனை பேர் ஒற்றுமைப்படணும். என்ன கேட்டா மக்கள் திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் கண்டிப்பா அறிக்கை விடணும். நம்ம மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர், அண்ணா திமுக மாவட்ட செயலாளர் கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் ஈடான மின்சாரம் விட்டு அமல்படுத்தி அறிக்கை கொடுக்க முடியுமா? கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, கொங்கு நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக இங்க இருப்பவர்கள் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் சரிசமமான மின்வெட்டு வேண்டும் என்று அவர்கள் கேட்க வேண்டும். பத்திரிகையில பேட்டி அவர்கள் கொடுக்க வேண்டும். முடியுமா உங்களால்? செய்யுங்கள், பார்க்கலாம். அப்ப கொங்கு நாட்டுக்காக உயிரை விட தயாராக இருக்கின்ற கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எங்கே? கொங்கு நாடு அழிச்சா பரவாயில்ல, சென்னையும் டெல்லியும் வாழணும்னு இருக்கிற மற்ற கட்சிகள் எங்கே? அதை யோசித்து பார்க்க வேண்டும். நமது பகுதியில் இருக்கின்ற அத்துணை அமைப்புகளும் நம்மோடு இணைந்து இந்த கொங்கு நாட்டை, ஏனென்றால் அந்த கட்சியில பொறுப்பில் இருப்பவர்களை விட்டு தள்ளுங்கள். அந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் சரியான சரிசமமான மின்வெட்டு வேண்டும். நமக்குரிய மரியாதை சென்னை வாசிகளுக்கு உரிய மரியாதை போல் இருக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் கொங்கு நாட்டு மக்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். அந்தந்த கட்சியில் இருக்கிற கொங்கு நாட்டுக்கார நீ கொங்கு மண்ணினுடைய மைந்தனாக
அந்த கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்களை, அந்த கட்சிக்காரர்களை கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் சரிசமமான மின்வெட்டை அமல்படுத்து என்று கேட்க வேண்டும். அப்படி இந்த கொங்கு நாட்டுக்காக கேட்காத கட்சிகள் உங்களுக்கு தேவையா? கேளுங்க, அவங்க ஊர்ல கேளுங்க, நீங்க அது கேளுங்க. நாங்க இந்த மண்ணுக்காக, இந்த கொங்கு நாட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கின்றோம். மற்ற கட்சிகள் அதற்கு தயாரா? இந்த கொங்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எங்களோடு வர தயாரா? கேட்டு பாருங்கள். யாராவது விடுறாங்களான்னு பார்ப்போம். இந்த விஷயத்திலே அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டும். கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் எதற்காக இருக்கின்றது, திமுக அண்ணா திமுக எதற்காக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இவங்களுக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு இந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில அங்கிருந்து கரண்ட் வர மாட்டேங்கிறது இவங்க சொல்ல, கூடங்குளத்தை இயங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல, இப்படி இவங்களுக்குள்ள பிரச்சனையில பாதிக்கப்படுறது யாரு? நம்ம. ஓட்ட போட்டுட்டு 3 மாசத்துல பவர் கட்டு போயிரு அப்படின்னு பெரிய நம்பிக்கை. முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு எல்லாம். அப்படின்னு அவங்களுக்குள்ள போட்டியில பாதிக்கப்படுறது நம்ம. இதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் பாட்டுக்கு இன்றைக்கு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில இருந்து ஒரு மந்திரி வராரு, ஒவ்வொரு முறை ஏர்போர்ட்ல பேட்டி கொடுக்கிறார். கடந்த 1.5 வருஷமா கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்த மாசம் கூடங்குளம் ஓடிடும், அடுத்த மாசம் கூடங்குளத்துல கரண்ட் வந்துடும், எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறார். தமிழ்நாட்டுல இவங்க ஆளாளுக்கு அறிக்கை 3 மாசத்துல சரியா, 6 மாசத்துல சரியா போயிடும். இப்ப ஜூன் மாசத்துல சரியா போயிடும். ஏன்னா ஜூன் மாசம் மட்டும் சரியா போயிடும். ஏன்னா காத்தாடி ஓடு, ஜூன் மாசத்துல காத்தாடி ஓடு, மின்வெளில இருந்து கரண்ட் வரும். ஜூன் மாசத்துல சரியாயிடும். ஆனா ஜூலை மாசத்துல 20 மணி நேரம் மின்வெட்டு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மின்வெட்டு இல்லைன்னா கிடையாது. ஜூன் மாசத்துல மின்வெட்டு கிடையாது. எல்லாம் சந்தோஷமா இருக்க. ஜூன் மாசத்துல எல்லாம் லீவ் போட்டு போயிடலாம். இல்ல கரண்ட் தான் கொடுக்குறாங்களே, இப்ப கரண்ட் கிடையாதுப்பா. வாரத்துல 2 நாளைக்கு கரண்ட் கிடையாது. எங்க ஊர்ல எப்பெல்லாம் முகூர்த்தம் இருக்குதோ அப்பெல்லாம் கரண்ட் கட் பண்ணிரு. எல்லாரும் லீவ் விட்டுலாம், எல்லாரும் கல்யாணத்துக்கு போலாம், விசேஷத்துக்கு போலாம். நம்ம சொந்தக்காரன் கூப்பிடுறப்ப கூப்பிடுவேன், மச்சான் ராத்திரிக்கு வந்துடணும், காலையிலயும் வந்துடணும், மத்தியானம் வந்துடணும். நம்ம அங்க இருந்து வர்றோம், வீட்டுக்கு வந்ததா கரண்ட் இல்லையே, அங்க ஜெனரேட்டர் போட்டு கரண்ட் வச்சிருப்பாங்க, கம்முடு அங்கேயே உட்காந்துக்க வேண்டியதானே. அப்படி கல்யாண நாள் முகூர்த்த நாள் பார்த்து முழுசா கட் பண்ணிருங்க. மத்த நாள்ல மின்சாரம் கொடுங்க, நாங்க புடிச்சுக்கிறோம். கல்யாணத்துக்கு போனோம்னா 2 நாள் கல்யாணம். அந்த காலம் மாதிரி அவங்க போகணும்னு சொன்னாதான் போவோம். கடைசியா மண்டபத்தை காலி பண்ணிட்டு பொண்ணு மாப்பிளையும் போகணும். பல நாள்ல நாங்க கல்யாணத்துக்கு அப்படிதான் போவோம். பொண்ணு மாப்பிளையும் காலி பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க, அப்பதான் கல்யாணத்துக்கே போவோம். அது மாதிரி மண்டபத்தை காலி பண்ற வரைக்கும் வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மின்வெட்டை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு மின்வெட்டை பத்தி பேசினாவே சுத்தி இருக்கவெல்லாம் சிரிக்கிறாங்க, இவனுக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு. மின்சாரம் தான் எப்பவுமே இல்ல, தெரிஞ்சது தானே. இதுக்கு போய் ஒரு ஆர்ப்பாட்டமா, இதுக்கு போய் ஒரு போராட்டமா அப்படின்னு கேட்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு மின்வெட்டை பத்தி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. அது சொல்றேன், அதாவது 6 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனா அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுருக்கிறாங்க. ஏன்டா 7 மணிக்கு கரண்ட் போயிரு, அதுக்குள்ள சாப்பிட்டுங்க. நம்ம எதுக்கு வேணாலும் ரெடி, எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கரண்டே 24 மணி நேரம் இல்லைன்னு சொன்னாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்போமே ஒழிய கவலையா பட மாட்டோம். கண்டிப்பா கவலைப்பட மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆயிப்போம். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மின்வெட்டு தடையில்லாத மின்சாரம் நாங்க கேட்கல தாயே, தடையில்லாத மின்சாரம் நாங்க கேட்கல. நீ சென்னைக்கு எங்களுக்கு சரியான மின்சாரத்தை விட்டு இருக்கிற மின்சாரத்தை பகிர்ந்து கொடு, இருக்கிற சோத்தை சரிசமமா பகிர்ந்து கொடு. அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் வைக்காது. இங்க பார்த்தா 2 கண்ணுக்கு சுண்ணாம்பு வச்சு நடுவுல ஒரு கண்ணை திறந்து அதுக்கு மட்டும் வெண்ணெய் வச்சுக்குவீங்க போல தெரியுது. அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சென்னைக்கு மட்டும் தமிழ்நாடு பூரா அனுபவின்னு சொன்னா என்ன அர்த்தம் இது? அதனால மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனையை குறைக்கிற மாதிரி காட்ட முடியும். அதிகாரிகள் என்ன அறிவுரை சொல்றாங்கன்னு தெரியல. 1 மணி நேரம் கரண்ட், 1 மணி நேரம் விட்டு, 2 மணி நேரம் கரண்ட், 2 மணி நேரம் என்னையா இது? 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கரண்ட் கட் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதையாவது தெளிவுபடுத்தி பண்றாங்கன்னு சொன்னா கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா குஜராத்ல தமிழ்நாட்டு அரசு கரண்ட் வாங்கிட்டாங்களாம். ஆனா அது கொண்டு வரதுக்கு ரோடு இல்லையா. ட்ரெய்லர் இருக்கு, லாரி இருக்கு, டீசல் இருக்கு, ஆனா ரோடு கிடையாது. அங்கிருந்து கொண்டு வர முடியலையா. ஆனா
ஏப்பா நெய்வேலியிலையும் இங்க நெய்வேலியிலையும் கல்பாக்கத்திலையும் தயாரிக்கிற மின்சாரத்தை எந்த ரோடு வழியா அனுப்புற? இங்க தயாரிக்கிற மின்சாரத்தை ரோடு வழியா அனுப்புற. அந்த ரோடு வழியா எங்களுக்கு வராதா? யாரப்பா ஏமாத்துறீங்க நீங்க? நெய்வேலியிலையும் கல்பாக்கத்திலையும் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. அதுக்கு மத்திய அரசுடைய பங்கு இருக்கு. இத்தனை மெகாவாட் அந்த கொண்டு போறதுக்கு வழித்தனம் இருக்கு. நமக்கு வாங்குற மின்சாரத்தை கொண்டு வரதுக்கு வழித்தனம் இல்லையா? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருக்கணும். 5 வருஷம் ஆனா ஓட்டு போட்டு கம்முன்னு இருந்துக்கலாம், மாத்தி போட்டுக்கலாம். 5 வருஷம் கழிச்சாங்கன்னு சொன்னா, 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னு சொன்னா, வீட்டுல இருந்துட்டா உடனே அவங்க சுத்தமாயிருவாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஊழல் ஒண்ணுமே பண்ணல. ஆனா 5 வருஷம் கழிச்சு அவங்க சுத்தமா தெரிவாங்க, இவங்க அழுக்க தெரிவாங்க. எனக்கு 5 வருஷம் தோட்டத்துல வேலை பார்த்தான்ல, தோட்டத்துல சேர்த்துக்குள்ள வேலை பார்த்தேன், அவனை அழுக்கா தெரியற. அவன் 5 வருஷம் எங்கேயாவது மலையில உட்காந்துக்கிட்டு நீட்டா நிம்மதியா உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொன்னா நல்லா கலரா நல்லா இருப்பாங்க. அப்ப அவங்களும் 5 வருஷம் கொண்டு வா. இவ்வளவுதான். நம்ம ஏமாற வேண்டியதான். இப்படி நம்ம ஏமாந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கேட்டாதான் கிடைக்கும், அலற வெள்ளதான் பால் குடிக்கும். இந்த கொங்கு நாட்டிலே அனைத்து அமைப்புகளும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நாம் கொங்கு நாட்டை சார்ந்தவர்கள் என்ற உணர்வு அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். கொங்கு நாட்டிலே பிறந்தவர்கள் என்ற உணர்வு ஏன் பேசுற சொல்லு. ஜாதிகளுக்கிடையே இணக்கமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம், ஜாதிகளுக்கிடையே ஒரு சுமூகமான உறவை உருவாக்குவோம். இதை கொள்கையா வச்சுக்க. ஜாதியை ஒழிக்கிறேன் ஏன் சொல்ற? ஜாதி ஒழிக்க முடியாத நீ ஏன் பேசுற? ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி ஜாதிகளுக்கிடையே பிரச்சனையை உண்டாக்குறது அரசியலால தான்டா இந்த தமிழ்நாட்டையே பொழந்து வச்சிருக்கிறீங்க. ஜாதியால எங்கடா இது பொழந்து இருக்குது? இன்னைக்கு எல்லா ஜாதிக்காரனும் உறவோட அண்ணன் தம்பியா ஒவ்வொரு பகுதியில் இருக்கிறோம். நீதான திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி எங்களை பிரிச்சு வச்சிருக்கிற. ஒரு கட்சிக்காரனுக்கு இன்னொரு கட்சிக்காரன் ஆகாது. ஜாதிக்காரன் ஒன்னா இருந்துக்கலாம், ஆனா கட்சிக்காரனுக்கு ஆகாது. நீ சொல்ற ஒரு ஜாதியில ஒரு பையன் இன்னொரு ஜாதியில ஒரு பொண்ண காதல் பண்ணிட்டான்னு சொன்னா அது கலப்பு திருமணம், அது ஏத்துக்கணுமா? ஆனா ஒரு கட்சியில் இருக்கிற ஒருத்தரோட ஒரு பையன் இன்னொரு கட்சியில் இருக்கிற ஒருத்தரோட ஒரு பொண்ண காதலிச்சா அது தீட்டம், அது ஒத்துக்க மாட்டாங்களாம். ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில சம்பந்தம் பண்ணிக்க மாட்டாங்களாம், அதெல்லாம் ஆகாமா. ஆனா ஜாதிகளுக்குள்ள பண்ணிக்கணுமா? அதுக்கு பேரு கலப்பு திருமணமா? இது ஜாதியை ஒழிக்குமா? யாரப்பா ஏமாத்துறீங்க? ஏன்னா நீ மேல ஏறி பேசிட்டு ஆட்சிக்கு போற. எல்கேஜியில பையனை பொண்ணை சேர்த்தும் போது ஜாதியை கேட்காத, அங்க விடா சொல்றியா? சில பேர் பல கட்சிகளை வச்சுக்கிட்டு மேல ஏறிட்டு ஜாதி இல்ல ஜாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்கணும், எல்லாரும் சமம், இப்படி எல்லாம் பேசுவேன். உன் ஜாதி பேரை சொல்லி உனக்கு அரசாங்கத்தில் கிடைக்கிற சலுகையை நீ முதல்ல வேண்டான்னு சொல்ல முடியுமா? நீ முதல்ல அதை சொல்லு. ஜாதி இல்லைன்னு சொன்னா உன் ஜாதி பேரை சொல்லி சலுகையை வாங்காத. உன் ஜாதி பேரை எழுதுனாதான் அங்க உனக்கு சலுகைன்னு சொன்னா உன் ஜாதி இல்ல, நீ ஜாதி பேரை எழுதாத. அத முதல்ல பண்ணாம மத்தவன எல்லாம் விட்டுறமா ஜாதிய. ஆனா இவங்க மட்டும் இவங்க ஜாதியை வச்சுக்குவாங்க, மத்த ஜாதி எல்லாம் இல்லைங்க கிடையாது. இவங்களுக்கு மட்டும் சலுகைக்கு இவங்க ஜாதி வேணுமா? இப்படி எத்தனை பேரெல்லாம் ஏமாத்த கிளம்பி இருக்கிறீங்க? இவங்களை நம்பி சில அமைப்புகள் வளர்த்தா பாக்குறாங்க. அமைப்பை வளர்த்துறதுக்கு இன்னைக்கு ஜாதி உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்காம அவங்களை நம்பி மோசம் போயிட்டு இருக்கிறான் பல பேர். அப்படி இன்றைக்கு ஜாதியை ஒழிப்பதற்கு கலப்பு திருமணம் ஒரு வழி அல்ல. கலப்பு திருமணம் அங்கங்க நடக்குது. கம்ப்யூட்டர்ல பையனும் பிள்ளையும் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்க. சத்தம் போடாம கலப்பு திருமணம் சத்தம் போடாம அமெரிக்கா போயிடுறாங்க, இல்ல பெங்களூர்லயோ சென்னையிலயோ செட்டில் ஆயிடுறாங்க. அது பாட்டுக்கு அது நடக்குது. நீ எதுக்கு கலப்பு திருமணம் பண்ணி வைக்கிறன்னு அலையிற? 100 கலப்பு திருமணம் பண்ணி வச்சேன்னு பெருமையாட்டே. நீ யாரா என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு? உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? உனக்கு யாரு? என் பிள்ளைக்கும் பையனுக்கு நான் கூட்டம் போட்டு நீ கலப்பு திருமணம் பண்ணு சொன்னா உன் வாழ்க்கை இப்படி ஆகி போயிடும், இப்படி கெட்டு போயிடும் அப்படின்னு நான் சொன்னா அது குற்றமா? என் புள்ள பையனுக்கு நான் கூட்டம் போட்டு
என் குடும்பத்துக்கு நான் அறிவுரை சொல்லக்கூடாது. ஆனா இவன் மாத்தி கல்யாணம் வைப்பேன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அங்க பண்ணுவான். நீ யாரா அதெல்லாம் பண்றதுக்கு? நீ யாரு? நீ யாரு? அப்படி இன்றைக்கு பல அமைப்புகள் ஜாதியை காட்டி 40-50 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு நேரம் இன்றைக்கு நெருங்கி விட்டது. இவ்வளவு காலமாக நேரடியாக பேசாமல் இருந்தது இன்னைக்கு தொலைக்காட்சி பெற்றிய ராத்திரிகளை திறந்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஜாதிகளை பற்றி தான் பேச்சு, கலப்பு திருமணத்தை பற்றி தான் பேச்சு. அப்படி இருக்கிற அதாவது இவ்வளவு நாளா மூடி வச்சது இன்னைக்கு தான் திறந்து இருக்குது. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு வரக்கூடிய அந்த சூழ்நிலை இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து விவசாயிகளை பார்த்தோம்னு சொன்னா விவசாயிகள் மாதிரி அதிகமா பாதிக்கப்பட்டவன் ஒருத்தருமே இல்லை. எலெக்ஷன் நேரத்துல கரும்புக்கு இவ்வளவு ரேட் அப்படின்னு சொன்னா ஆட்சி வந்தோட ரேட் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஓட்ட போட்டுருவான். கரண்ட் போயிடுச்சுங்கிறது ஒரு செய்தியா? எரியுத கரண்ட் போயிடுச்சுங்கிறீங்க, லைட் எரியுது. இதுதான் பார்த்துட்டு அங்க சென்னையில இருந்து சொல்றான். மேல பிளைட்ல போறப்ப பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே நம்ம ஜெனரேட்டர் போட்டு லைட் எரிச்சுட்டு இருப்போம். ஏன் அப்பா கொங்கு நாடு மின்னுதுரா டே அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்ன பண்ற, நம்ம ஆளு காட்டுல என்னதான் வேலை பார்த்தாலும் சாயங்காலம் கல்யாணத்துக்கு போறப்ப நல்லா வெள்ளையும் சொல்ல போட்டுட்டு போய்ப்பாங்க. இப்படி கல்யாண வீட்டுல போட்டோ எடுத்து போட்டு அங்க பாரு கொங்கு நாட்டுக்காரன் தான் எப்படி வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறான் பாரு. இவன் போய் கஷ்டத்துல இருக்கிறன்னு சொல்றானே, யாருப்பா இதை நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி. நாகரிகத்துக்கு பேரு அப்படி. நாகரிகமா தான் நமக்கு இருக்கு தெரியும். அப்படி நாகரிகமா இருக்கிற நாம இன்றைக்கு யாசிக்க வேண்டிய, தெருவுக்கு வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இன்னைக்கு கரும்புக்கு ஆகட்டும், மஞ்சள் ஆகட்டும், இன்றைக்கு விவசாயிகள் வாழ வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். மஞ்சளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரணியை நடத்தி பார்த்தோம். மத்திய துணை அமைச்சரை அழைத்து வந்து மேடையிலே விலையை அறிவித்து பார்த்தோம். நடக்கிற மாதிரி இல்லை. ஆனா அன்றைக்கு நான் சொல்லுகின்ற அறிவுரை என்னவென்று சொன்னால், மஞ்சளுக்கென்று அரசாங்கம் ஒரு 300 கோடி ரூபாயை ஒதுக்க வேண்டும். மானியமாக அல்ல, அந்த 300 கோடி ரூபாய் மஞ்சள் விலை 10,000க்கு கீழே வந்ததுன்னு சொன்னா அரசாங்கம் வாங்கிக்கணும், வாங்கி வச்சுக்கணும். 10,000க்கு கீழே மஞ்சள் விலைக்கு வந்தா அரசாங்கம் வாங்கிக்கணும். 10,000க்கு மேல போனா விவசாயி யாருக்கு வேணாலும் வித்துக்கலாம். அப்ப 10,000க்கு கீழே விலை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பா வராது. அரசாங்கம் வாங்கி அதை ஸ்டாக் வச்சு விலை ஏறும்போது அவங்க வித்துக்கலாம், லாபமோட வரலாம். அப்படி என்னைக்கோ இன்னைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இலவசமாக கொடுக்க பாக்குறாங்க. ஒரு 300 கோடி ரூபாயை மஞ்சள் விவசாயிகளை காப்பாற்றுறதுக்காக இவங்க உபயோகிக்க கூடாதா? அப்படி இன்னைக்கு வந்து முழுமையா விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய திட்டங்களை அரசு கையில் எடுத்தால் பாதுகாக்க முடியும். அதே போல ஜிஹெச் பக்கத்துல பாலம் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜிஹெச் பக்கத்துல பாலம் வருதுன்னு சொல்லி நம்மள 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த பக்கம் வண்டியில போறப்பெல்லாம் அப்பா பாலம் வந்துருச்சுன்னா அந்த டிராபிக் ஜாம் இருக்காது, இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்காது அப்படின்னு ஒரு 3 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பாலத்தை ஆரம்பிச்ச மாதிரி இல்லவே இல்லை. இப்ப பாலம் வரலையா, பாலத்துக்கு பதிலா ரவுண்டானா போட போறாங்க. பாலம் கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் சிலை அடிபட்டு போயிடும். பாலம் வந்ததுன்னு சொன்னா எம்ஜிஆர் சிலை அடிபட்டு போயிருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. அதனால பாலம் கிடையாது. அதனால ஈரோட்டு மக்கள் பாலத்தை நம்ம மறந்துடலாம். அதனால நம்முடைய மெயின் கோரிக்கை பாலம் கண்டிப்பா வரணும், மறக்க கூடாது. நம்ம கண்டிப்பா பாலம் வரணும். அதே மாதிரி 80 அடி ரோடு, 80 அடி ரோடு பாத்தீங்கன்னு சொன்னா அதுவும் வருதுன்னு நம்ம எல்லாம் ரோட்ல உட்கார்ந்து பார்த்தோம், பொங்க வச்சு பார்த்தோம், என்னென்னவோ வச்சு பார்த்துக்கிறோம். அண்ணனும் என்னென்னவோ முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது வரமாட்டேங்குது. எப்படியாவது கொண்டு வந்துடணும் வர்ற மாதிரி தெரிஞ்சது. அப்புறம் அப்படியே கை நழுவி போன மாதிரி ஆகிப்போச்சு. போன ஆட்சி ஒரு கடைசி நேரத்துல 80 அடி ரோடு வந்துருமாட்ட தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க. இப்ப அது எங்க போச்சுன்னு தெரியல. அதனால இந்த 80 அடி ரோடை கண்டிப்பா நம்ம கொண்டுட்டு வரணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆளு பல பேர் விவசாயிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பல பேர் அவன் பணத்தை எல்லாம் ஈமு கோழியில போட்டுட்டு இன்னைக்கு வந்து பொக்குன்னு உட்கார்ந்துருக்கிறேன். ஒன்னும் பேச முடியல, ஒன்னும் பேச முடியல. பல பேர் வெளியவே சொல்ல மாட்டேங்கிறார். ஏன்னா நம்மளுக்கு ஏமாந்து போயிட்டுன்னு சொன்னா கேவலமா. அப்படி பல 1000 கோடி போச்சு.
பல பேரு பொண்டாட்டி நகைய அடகு வச்சு பணம் கட்டி இருக்கிறேன். பொண்டாட்டி நகையை நீக்க முடியல, காட்ட வித்து பணம், கடன் வாங்கி அங்க சம்பாதிக்கணும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டான், மாசான 1 லட்சம் ரூபாய்க்கு 7000 வருதான். பங்காளி போட்டானே, நம்ம போடாம இருந்தா எப்படி? ஒன்னும் தூக்கமே வராது. நம்மளும் போட்டு போனா தானே. பங்காளி விவரமா ஆரம்பத்திலேயே போட்டு பணத்தை வாங்கிட்டான், இவன் கடைசியா போட்டு ஏமாந்து போயிட்டான். இப்படி ஈமு கோழிக்காரனுக்கு ஆதரவா பாட்டாளி மக்கள் கட்சியும் சில கட்சிகளும் ஈமு கோழி சுசி ஈமு நிறுவன முதலாளி குருசாமிய குண்டர் சட்டத்துல போடக்கூடாதா? யாராவது ஏத்துக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமா, அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமா? ஈமு கோழி நிறுவனங்கள் எல்லாம் ஒண்ணுமே பண்ணக்கூடாதா? நாம் கொங்குநாடு முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஈமு கோழி மோசடியிலே பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்தாக வேண்டும். அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் மீட்டு தர வேண்டும். அந்த போட்ட பணத்தை அரசு மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இங்கே வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக பல கோரிக்கைகளை நாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றோம். விவசாயிகளுக்காக, விசைத்தறியாளர்களுக்காக, சிறு தொழில் நிறுவனங்களுக்காக, இந்த பகுதியினுடைய ஈரோட்டினுடைய பொதுமக்களுக்காக பல கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அத்தனையிலும் முதன்மையான கோரிக்கை நம்முடைய மின்சார வெட்டு. நீ தடையில்லாத மின்சாரம் தர வேண்டாம். ஆனால் சென்னையை போல சரிசமமான மின்வெட்டை இந்த கொங்கு நாட்டிற்கு அமல்படுத்தி கொங்கு நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிக்காரர்களும் நீங்கள் கொங்கு நாட்டில் பிறந்தவர்களாக நீங்கள் உங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதிலே ஒத்துழைத்து இந்த கொங்கு நாட்டுக்கும் சென்னைக்கும் சரிசமமான மின்வெட்டை நீங்கள் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் வைத்து இன்றைக்கு வந்து அரசாங்கம் எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை. டாஸ்மாக் மட்டும் போதும். நம்ம ஆளு வண்டியில் போயிட்டு இருப்பேன், அங்க ஒரு கூட்டத்தை பார்த்த உடனே அண்ணா என்னன்னா அங்க என்ன டாஸ்மாக் கிடையாது, கூட்டம்னா டாஸ்மாக் கிடையாது. 2 லிட்டர் கல் அடிச்சுட்டு கம்பெனி வந்துருப்பானப்பா. டாஸ்மாக் கடைக்கு போய் எப்ப அதை வாங்கணும்? நேரம் அங்கேயே டாஸ்மாக் கடைக்கு போகணும்னா டிவிஎஸ் வண்டியில பைக்ல வரணும். அப்புறம் குடிச்சிட்டு வர்றப்ப ஆக்சிடென்ட் ஆகும். வீட்டுல பொம்பளைங்கெல்லாம் பாவம் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு மச்சா வரணுமே, வர்ற வரைக்கும் பாதுகாப்பா வரணுமே அப்படின்னு கவலையா இருப்பாங்க. கல்ல விட்டாங்கன்னு சொன்னா தோட்டத்திலே மரத்தடியிலே குடிச்சிட்டு கப்படு படுத்துக்கலாம் பாருங்க. அதனால டாஸ்மாக் கடை இருக்குதுன்னு சொன்னா கல்லு கண்டிப்பா வேணும். விவசாயத்தை பாதுகாக்க கல் கண்டிப்பாக இறக்க அரசு அனுமதி தர வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்திலே வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கல்லுக்கு அனுமதியை அவர்கள் தர வேண்டும். அதே போல இந்த எத்தனால் பாத்தீங்கன்னு சொன்னா 2009 இருந்து நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். பெட்ரோல்ல எத்தனால கலக்கணும், அப்பதான் கரும்பு விவசாயிகள் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இன்னைக்கு தான் பெட்ரோல்ல 5% எத்தனாலை கலக்கலாம் என்று அரசாங்கத்திலே சட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் பிரேசில் நாட்டில 50% கலக்கிறாங்க. 50% எத்தனால் கலந்தா கரும்புக்கு இன்னைக்கு தேதியில 6000 ரூபாய் கிடைக்கும். 50% எத்தனால பெட்ரோல்ல கலந்தா கரும்பு விவசாயிக்கு 6000 ரூபாய் கிடைக்கும். அரசாங்கத்துக்கு பல லட்சம் கோடி அந்நிய செலவழி மிச்சமாகும். டீசல் பெட்ரோல் இம்போர்ட் பண்ண வேண்டாம். எத்தனால 50% கலந்தா போதும். 50% டீசல் பெட்ரோல் எத்தனாலா போயிடும். நாட்டில் பொல்யூஷனும் குறையும், மாசுபடுறது குறையும். இப்படி ஒரு நல்ல விஷயத்திற்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கின்றார். அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். தாமதம் வேற நம்மள அடிக்க வராங்களா? அது கிடையாது. இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு மிரட்டுறாங்க. இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சு எதுக்கெடுத்தாலும் பிசிஆர்ல போட்டுருவேன் அப்படி மிரட்டுறானே, அதுல இருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும். பிசிஆர் சட்டத்தை தவறா பயன்படுத்த கூடாது. நம்ம கேட்கிறோம். பிசிஆர் சட்டத்தை எடுத்து கூட சொல்லல. மாநில அரசு நினைத்தால் இந்த பிசிஆர் சட்டத்தை ஜாமீன்ல வரக்கூடியதாக, அதாவது பெயிலபிள், இன்னைக்கு நான் பெயிலபிளா இருக்கு. அது பெயிலபிளா மாநில அரசு நினைத்தால் மாற்ற முடியும். அதனால மாநில அரசு இந்த வன்கொடுமை சட்டத்திலே கைதாபவர்களை ஜாமீனிலே விடக்கூடிய வழக்காக அதை மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கொங்குநாடு முன்னேற்ற கழகம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாநில அரசுக்கு நாம் வைக்கின்றோம்.
வன்கொடுமை சட்டம் எல்லாம் யூபிக்கும் பீகாருக்கும் அங்கெல்லாம் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு வன்கொடுமை சட்டம் தேவையில்லாத ஒன்று. ஒருத்தர் கேட்கிறார், ஈரோட்லதான் இரட்டை டம்ளர் முறை இருக்கலாமே அப்படின்னு. எங்கடா இருக்குது? எந்த டீ கடையில டம்ளர்ல டீ கொடுக்குறாங்க? எல்லாம் பேப்பர் கிளாஸ் ஆயிடுச்சு. பேப்பர் கிளாஸ்ல தான் டீ கொடுக்குறேன். பேப்பர் கிளாஸ்ல டீ குடிக்கிற இடத்துல எங்க இரட்டை டம்ளர் முறை இருக்குது? இதை வச்சுக்கிட்டு 60 வருஷம் அன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வன்கொடுமை சட்டத்திலே தவறான வழக்குகளை போடுவதை காவல்துறையும் அரசும் தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் அரசு பரிசீலித்து நல்லதொரு முடிவை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமான ஆர்ப்பாட்டமாக தமிழக அரசின் காதுகளுக்கு செல்லக்கூடிய ஆர்ப்பாட்டமாக மாற்றி காட்டிய உங்கள் அத்தோடு பேருக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை பாராட்டி, இதுவெல்லாம் சென்னைக்கும் கொங்கு நாட்டிற்கும் சரிசமமான மின்வெட்டை அமல்படுத்த நம்மால் மட்டும்தான் முடியும். நம்மால் மட்டும்தான் முடியும். முடியும் 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 வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகப்பெரிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த புராண காலத்தில் ஈஸ்வரன் எல்லாத்துக்கும் படியெல்லாம் பேசுவார். அப்போ எறும்பு ஒரு 4 எறும்பை குடிச்சு கயவர்கள் பாட்டல ஓட்டு அடைச்சு வச்சுட்டு இந்த ஈஸ்வரன் எப்படி எல்லாத்துக்கும் படி இழக்கிறான்னு பார்த்தலான்னு அந்த கயவர்கள் பாட்டல ஓட்டு அந்த எறும்பு அடைச்சு வச்சுட்டாங்க. காலையில பார்க்கும்போது அந்த 4 எறும்பு அரிசி கவிட்டு இருந்தா. அந்த மாதிரி நம்மளுடைய ஈஸ்வரன் எவ்வளவு தடைகள் வந்தாலும் இந்த கொங்கு நாட்டினுடைய கோரிக்கைகளை தகர்த்தெறிந்து கொங்கு நாட்டு மக்களுக்காக பாடுபடுவதற்காக இங்கே களமிறங்கி இருக்கின்றார்கள். அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கே இருக்கின்ற காவல்துறைக்கு, உளவுத்துறைக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம். சாதி கலவரத்தை தூண்டுகின்ற சமூக விரோதிகளை, கலப்பு திருமணத்தை ஆதரிக்கின்ற கயவர்களை இந்த தமிழக அரசு, மத்திய அரசு சட்டம் கொண்டு, இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். இல்லை என்றால் கொங்கு நாட்டினுடைய இளைஞர்களை சட்டத்தை